வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். நம் நாட்டினுடைய விவசாயம் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நீதிபதிகளே விவசாயம் இல்லை என்றால் நாடு மோசமாக போய்விடும் என்று, புரட்சி ஏற்படும் என்று கூட நினைத்து சொல்லுகிறார்கள். அதனால் நீர் வளத்தையும் பெருக்க வேண்டும், விவசாயத்தையும் பெருக்க வேண்டும், உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். நம்முடைய மூலப்பொருள் விவசாயத்தின் மூலப்பொருளாக வந்து இந்த நாட்டிலே தொழில் வளத்தை பெருக்கக்கூடிய பஞ்சு, எண்ணெய் வித்துக்கள், எல்லா விதமான மூலப்பொருட்களையும் உருவாக்கி நாம் இந்த நாட்டுக்குள்ளவே 100க்கு 100 சுத்தமான உணவை மக்களுக்கு தர வேண்டும், தண்ணீர் பெற வேண்டும். வெளிநாட்டுகளிலிருந்து 70% எண்ணெய் வாங்கப்படுகிறது. அதை நிறுத்தி 100க்கு 100 எண்ணெய் தண்ணீர் பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பஞ்சு எல்லா ஆலைகளிலும் தாராளமாக கிடைப்பதற்கு விவசாயிகளை உற்பத்தி செய்வதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். கைத்தறி துணி, கதர் துணியை உற்பத்தி செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் பருப்பாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதை நாம் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே உற்பத்தி செய்வதற்கு மத்திய சர்க்கார் திட்டம் போட வேண்டும். இன்று இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ரசாயன நீர்நிலைகளாக மாறி வருகிறது. ஆறுகளின் ஓரமாக ரசாயன தொழிற்சாலைகள் அமைத்து இருப்பதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற போது நதியில் ரசாயன தொழிற்சாலைகளை சேமித்து வைத்திருக்கிற அந்த ரசாயன தண்ணீரை ஆற்றிலே கலந்துவிட்டு உணவு உற்பத்தி செய்வதற்கோ கால்நடைகளுக்கு குடி தண்ணீராகவோ மனிதனுக்கு குடி தண்ணீராகவோ பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று எல்லா ஆய்வு அறிக்கைகளும் சொல்லிக்கொண்டே வருகிறது. தாமிரபரணி ஆறு, நம்முடைய காவேரி ஆறு அனைத்தும் ஒரே இன்று அபாய கட்டத்திலே அந்த ரசாயன நீர் போய்கொண்டே இருக்கிறது. அந்த தண்ணீர் கூட தேக்கி வைக்கக்கூடிய தண்ணீர் தேக்குவதற்கு கூட திட்டமில்லை. எனவே தண்ணீரை தேக்க வேண்டும். அந்த சீமை வேலை முள்ளுகளை இந்தியா முழுவதும் எடுப்பதற்கு திட்டம் வகுக்க வேண்டும். காடுகளில் வாழக்கூடிய மிருகங்கள் நகர ஓரத்திலே வந்து நூற்றுக்கணக்கான மக்களை சாகடிக்கிறது. அதுக்கு ஒரு தடுப்பு வேலி, மின்சார வேலியாக பஞ்சாயத்து மூலியமாக அமைப்பதற்கு உடனே அரசு முடிவு செய்ய வேண்டும். கடற்கரை ஓரமாக உரோதியில் உள்ளே நுழையாமல் இருப்பதற்கு பஞ்சாயத்து மூலியமாகவே அங்கே பெரிய முள் வேலிகளை அமைத்து பாதுகாக்க வேண்டும். அங்கே 6 லட்சம் மக்கள், மீனவ மக்கள் 6 லட்சத்துக்கு மேல் கடற்கரை ஓரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுக்கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கு வேண்டிய ஒரு 1000 கோடியை ஒதுக்கி ஒரு 5 கோடி ரூபாயில்
ஒரு கப்பலை உருவாக்கி அந்த மக்களுக்கு பூரா நீங்கள் நடுக்கடலில் மீன் பிடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்போ தான் மீனவர் பிரச்சனை தீரும். இல்லையென்றால் அது தீராது. அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் உள்பட இந்தியா முழுவதும் நீர் வளத்தை பெருக்கி இந்த அக்டோபர் மாதம் அடுத்த மாதம் பெரும் மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள். அந்த நீரை சேமிப்பதற்கு கூறிய வழிவகை இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளிலே செய்யவில்லை. அவைகள் அனைத்தும் கடலிலே போய் கலக்கும். வறட்சி வந்துவிடும். குடி தண்ணீருக்கும் கால்நடை தண்ணீருக்கும் விவசாயத்துக்குமே பற்றாக்குறை வந்து நீர்னாலேயே பஞ்சாயத்தில் உட்பட மாநிலம் வரைக்கும் சண்டைகள் ஏற்படும். எனவே முதலிலே நீர் வளத்தை பெருப்பதற்கு மத்திய சர்க்கார் இராணுவ அடிப்படையில் வேகமாக வேலை செய்ய வேண்டும். தமிழ்நாடு உட்பட இந்தியாவுக்கு நாம் அந்த தண்ணீரை சேமிக்க வேண்டும். விவசாயத்தில் அஜாக்கிரதையாக இருந்தால் இந்த நாட்டிலே புரட்சி ஏற்படுவதற்கு எல்லோரும் சரியாக இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே கலவரம் உக்ரைன் மாதிரியும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போன்றும் உருவாக்குவதற்கு இருக்கிறார்கள். பசி வந்தால் எல்லாம் பறந்துவிடும், எல்லாம் மோதலாக உருவிவிடும் என்று இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை செய்து விவசாயத்தை 2 கண்கள் தொழிலையும் விவசாயத்தை 2 கண்கள் போன்று பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.